எல்லா சாமியும் சொர்க்கத்திலயும் கோவிலுக்குள்ளயும் இருக்கும்போது நம்ம சிவன் மட்டும் ஏன் சுடுகாட்டுல சாம்பல பூசிக்கிட்டு இருக்காரு? மகா சிவராத்திரி அன்னைக்கு சுடுகாடுகள்ல நடக்கிற அந்த மர்மமான பூஜைக்கு பின்னாடி ஒரு செம ரீசன் இருக்கு. மத்தவங்க சுடுகாட்ட கண்டு பயப்படுவாங்க, ஆனா சிவபெருமான் அங்கதான் வாசம் செய்றாரு. ஏன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு மாயைன்னு அவர் சொல்றாரு. மகா சிவராத்திரி அன்னைக்கு அகோரிகள் தங்கள் உடம்பு முழுக்க சுடுகாட்டு சாம்பல பூசிக்கிட்டு தவம் செய்வாங்க. அந்த சாம்பல் எதை உணர்த்துது தெரியுமா? கடைசியில நாம எல்லாரும் இந்த சாம்பல் தான்னு. அறிவியல் ரீதியா பார்த்தா இறந்த உடலை எரிச்ச அந்த சாம்பலுக்கு ஒரு விசித்திரமான ஆற்றல் இருக்கு. மகா சிவராத்திரி அன்னைக்கு இருக்கிற கிரகங்களின் அமைப்பால இந்த சாம்பல் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜிய அப்படியே தக்க வச்சுக்கும். அதனாலதான் அன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டுல நடக்கிற பஸ்ம ஆர்த்தி ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லப்படுது. ஐதீகப்படி மகா சிவராத்திரி நள்ளிரவுல சிவன் தன் பூதகணங்களோட சேர்ந்து சுடுகாட்டுல நடனமாடுவாராம். அன்னைக்கு அங்க இருக்கிற ஆன்மாக்கள் கூட சிவனோட சேர்ந்து முக்தி அடையோன்னு நம்பப்படுது. அதனாலதான் வாழ்க்கையில பயத்தை ஜெயிக்க நினைக்கிறவங்க அந்த நள்ளிரவு நேரத்துல சிவனை தியானம் செய்றாங்க. மரணம்னா பயமா, இல்ல அது ஒரு புது ஆரம்பமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி.